எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அதற்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமாக நிறைய கேட்பாங்களா அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய கேட்பாங்க. ரிலேட்டட் பாலிட்டி, ரிலேட்டட் எக்கானமி, இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் 50 டாபிக்ஸ் அப்படின்னு, முக்கியமான 50 டாபிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்போம். அதில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். ஒன்லி இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து அது இல்லை, அது வந்து மோஸ்ட்லி ஒரு 40 அவுட் ஆஃப் 50 வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம். இப்போ கொடுக்கறது வந்து இந்தியா ரிலேட்டட் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம கொஸ்டினாக எடுத்திருக்கோம். 100 கொஸ்டினாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 100 கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த 50 டாபிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் விட்டு ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக வச்சுட்டு இருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த 50 டாபிக்ஸ் பார்த்துட்டு இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓரளவு ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுதான் அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது கரண்ட் அஃபேர்ஸை மட்டும். ஒரு லாஸ்ட் 1 இயரில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸு, அது ரிலேட்டட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துருப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டோடைய கீ இதுக்கு கீழே கொடுத்துருக்கு. இந்த பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் அதோடவே டஃப்பாக இருக்கும். அதில் வந்து ஃபேக்ட் வந்து 2-3 ஃபேக்ட் அது மாதிரி கொடுத்து வைப்பாங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே அது மாதிரி தான் வைப்போம். அசஸ் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 20-25% வந்து ஏஆர் டைப்பில் கேட்குறாங்க. அதனால் ஏஆர் டைப் கொஸ்டின் நம்ம எடுத்திருப்போம். க்ரனாலஜிக்கல் ஆர்டர், மேட்ச் டைப்பு, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, 4 ஸ்டேட்மெண்ட், 5 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அது எல்லாமே நம்ம இப்போ வச்ச இந்த 31 டெஸ்ட்லையுமே எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஜிஎஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓரளவு நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்களோ அந்த டாபிக் எடுத்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஃப்ரேம் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? டெட் எக்ஸாம் பற்றி கேட்டிருக்கு. டெங்கு என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க, க்ளீன் நைட்ரஜன்னா என்ன, ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய ரயில் இன்ஜின் எங்கே செஞ்சாங்க, ஸோ இது மாதிரியானது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம் பாருங்கள். நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய மிஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஃப்யூச்சரில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கிறாங்க அப்படின்றது, வக்ஃபு திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது, அதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்டிருப்போம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி அப்படின்றது 2025 கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்குங்க. சரிங்களா? மணிப்பூரில் இப்போ லோக்கல், அதாவது நம்மளுடைய பிரசிடென்ட் ரூல் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இது இருக்குது. இப்போ வந்து மணிப்பூரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதோடைய பேக்ரவுண்ட் எதனால் இது கொண்டு வந்தாங்க அப்படின்றது இருக்கும். எந்த ஸ்டேட்டில் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க, ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னா என்னது, ஆர்டிகல் 356னா என்னது, பாராளுமன்றத்தோட ஒப்புதல் எப்போ தேவை, சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் சிம்பிள் மெஜாரிட்டியை திரும்ப கொண்டு வர முடியுமா, திரும்ப எடுத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 365னா என்ன. ஸோ நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறப்ப அந்த பேக்ரவுண்டை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்டில் நம்ம நல்லா என்ரிச் ஆகிடுவோம். இதையும் நம்ம ப்ரஷ் அப் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி, ஸோ மோஸ்ட்லி யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமானது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ், மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கு. சரிங்களா? சிக்கிம் வந்து 1975 தான் ஒரு ஸ்டேட்டாக மாறிச்சு. 50 இயர்ஸ் அப்படின்றது செலிப்ரேட் பண்ணாங்க. அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றனால எடுத்திருக்கோம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸினா என்ன? 100% லிட்ரஸி கிடையாது. ஒரு 95% இருந்தாவே போதும். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்திருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ கேட்குறாங்க. அதனால் அது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் இன்ஃபேக்ட் நம்ம யூனிட் அந்த ஃபைலில் இருக்கும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் தமிழ்நாடு ஜியாகிரஃபி இருக்கும். அதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம். நம்மளுடைய பழைய யூனிட் டெஸ்ட்டில் கேட்டிருப்போம். ஒரு மாதம் நடந்ததுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மல்டி லெவல் பாவர்ட்டி இண்டெக்ஸு,
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம யூனிட் 5ல அந்த டாபிக் அப்படியே குடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்ப கேட்குறாங்க. ஜிடிபியோடைய பேஸ் இயர் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் மாத்துறாங்க அப்படின்றது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். 50 இயர்ஸ் இயர் ஆஃப் இந்த நேஷனல் எமர்ஜென்சி 75 to 77 கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து மேபி கேட்கலாம். அதனால எடுத்திருப்போம். crocodileஉடைய கன்சர்வேஷன் 50 இயர்ஸ் ப்ராஜெக்ட் crocodile அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். சரிங்களா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது எடுத்திருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ்லேருந்து நிறைய எடுத்திருப்போம். தமிழ்நாடுடைய பவர் ஜென்ரேஷன் அதில் வந்து காற்றாலை மின் உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். மே டே, ஸோ மே மாதம் அப்படின்றதுனால மே டேலேருந்து அப்போ இதெல்லாம் கூட கேட்குறாங்க. சிங்காரவேலர் இதெல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எடுத்திருப்போம். அதே மாதிரி நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னு நம்ம எந்த நாளை கொண்டாடுறோம், எதுக்காக அதை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றது இருக்கும். கேலோ இந்தியா விளையாட்டில் எந்த ஸ்டேட் வந்து லீடிங்கில் பரிசு வாங்கினாங்க, கோல்டு மெடல் யார் அதிகமாக வாங்கினாங்க, அது எங்கே நடந்தது, யார் ஹோஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏஷியன் கேம்ஸு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரண்ட்டில் இருக்கிறதுனால இதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னால எல்லாத்தையுமே எடுத்திருக்கு. பிளிட்சர் ப்ரைஸு, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸு, பிளிட்சர் புக்கர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புக்கர் ப்ரைஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? யூபிஎஸ்சியுடைய சேர்மன் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது தனியாகவே இருக்கும். நியமனங்கள் எல்லாமே முக்கியம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. யூபிஎஸ்சி சேர்மனு, லோக் ஆயுக்தாவுடைய தலைவர், இது மாதிரி முக்கியமான பதவி நியமனங்கள் எல்லாமே முக்கியம். அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். சிஜிஐ நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்து பார்த்துக்கணும். ஆர்டிகல் 21 வந்து என்ன சொல்லுது, பிஎம் போஷான் அப்படின்றது என்னது, வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா என்ன லெவலில் இருக்குது, டைகர் சென்சஸ் அப்படின்றது 2025ல் எடுத்தாங்க. 4 இயர்ஸ் ஒன்ஸ் அதை எடுப்பாங்க. இப்போ எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது, எந்த டைகர் ரிசர்வில் அது அதிகமான டைகர் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இஸ்ரோவுடைய லேட்டஸ்ட் மிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இருக்கக்கூடியது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் அது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். உலகின் 2வது பெரிய நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிடும் நாடு அப்படின்னு இந்தியாவை சொல்கிறாங்க. N2O கார்பன் டை ஆக்சைடை விட கிட்டத்தட்ட 300 மடங்கு புவி வெப்பமடைத்தல் திறனை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஆர் டைப்பு ரொம்ப என்னென்னா, நமக்கு ஏஆர் டைப்பில் நம்மளுடைய கூற்றும் காரணத்தை விளக்குற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து 2 கூற்றும் சரியாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ஆப்ஷன் பி போடணும். நிறைய கொஷின்ஸ் நம்ம இப்போ அது மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும். அதுதான் நேரத்தை நிறைய எடுத்துக்கும். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் எழுதுறப்பவே தெரியும், ரொம்ப டஃப்பான எக்ஸாமாக இந்த குரூப் 2 எக்ஸாம் இருக்கும். எதனால் அப்படின்னா ஜிஎஸும் கஷ்டமாக கேட்பாங்க. மேக்ஸ் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. தமிழ் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து தமிழ் தான் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸிங் பீரியடாக இருக்கும். ஓகே, நம்ம ஈஸியாக ஒரு 45 to 50 மினிட்ஸில் தமிழை முடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ் கஷ்டமாக இருக்கிறத போகலாம், கடைசியாக மேக்ஸ் போகலான்னு இருக்கும். ஆனால் இப்போ வந்து உல்டாவா தமிழும் ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் வந்து ரிலேட்டிவ்லி தமிழை விட ஈஸியாக கேட்பாங்க. ஓகே, ஸோ யூனியன் கவர்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் எந்த ஸ்கீம்ஸ் வந்து உழவர்களுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அகஸ்திய மலை யுனெஸ்கோ ரெகனைஸ்டு பயோஸ்பியர்ஸாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பால்காம் டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு அப்புறம் இந்தியா என்ன ஆக்ஷன் எடுத்தது, பாகிஸ்தான் என்ன ஆக்ஷன் எடுத்தது, இது எல்லாமே ரிலேட்டடாக இருக்கும். புதிய பாம்பன் பாலம் இப்போ கட்டியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த பிரிட்ஜ் பற்றி கேட்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். புதுசாக வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? நம்ம வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் எடுத்து புதுசாக படிக்கிறோம் இல்லைங்களா? பாலிசி நோட்டில் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம படிச்சிருப்போம். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பர் நம்ம செட் பண்ணி அனுப்புகிறப்ப கூட யூனிட் 8க்கு நிறைய இப்போ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ஒரு 7-8 கொஷின் போல் எடுத்து தந்திருப்போம். அது இப்போ பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானதும் லேட்டஸ்ட் நியூஸில் இருந்து இருக்கிறதையும் எடுத்து நம்ம தந்திருப்போம். லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ரோல் பண்ண எல்லாருக்குமே மெயில் போயிடுங்க. எந்த டேட்டில் நம்ம சொன்னோமோ அந்த டேட்டில் போயிடும். நிறைய பேர் மெயில் ஐடி தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடலாம் கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தப்பாக இருக்கிற மெயில் ஐடிக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம். 1000+ பேருக்கு நம்ம இந்த மெயில் அனுப்பிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு குயிக் ரிவிஷனுக்கு இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. ஸ்போர்ட்ஸ் மேனு எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க? எஸ். முரளிதரன் எதுல இருக்கிறாரு? இதுவும் இப்ப ரீசெண்டா இது மாரி ட்ரெண்ட்ல நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆயுத இறக்குமதி, ஸோ இதெல்லாம் ரொம்ப அ நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு முக்கியம். ஓகே. ஸோ யாரு சகத்தி அகாடமிக்கு எந்த புக்குக்கு வாங்குனாங்க அப்படின்றது, இப்ப தமிழ்ல யார் யார் வாங்குனாங்க? அ அம்பை எதுக்கு வாங்குனாங்க? ராஜசேகரன் எதுக்கு வாங்குனாங்க? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஞானபீட விருது இதுவும் இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்ட்ரல் கன்சிடர் இந்தியன் சிட்டிசன் ஃபார் ரெஃப்யூஜி இது என்னன்னா கோர்ட் வர்டிக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் 1 அல்லது 2 அப்படின்றது கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து பார்த்துட்டு போகணும். சரிங்களா? பாரத ரத்னா போஸ்ட்மஸ்லி யார் தந்திருக்கிறாங்க? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட் வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அசாம் சேட். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்கே நடந்தது? எத்தனாவது எடிஷன் இப்போ நடந்தது? யார் வின்னர்? யார் லூசரு? யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச்? பிளேயர் ஆஃப் த சீரீஸ்? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஆஸ்கார்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றனால அதுவும் எடுத்திருக்கு. நோபல் ப்ரைஸ் யார் தராங்க? நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்க்கு யார் தராங்க? பீஸ்க்கு யார் தராங்க? லிட்ரேச்சருக்கு யார் தராங்க? அப்புறம் மெடிசனுக்கு யார் தராங்க அப்படின்றத வச்சு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுலேருந்து மெடிசன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக இதை வாங்கினாங்க அப்படின்றதும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் பார்க்கணும். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்றது நம்ம எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுறோம்? கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்றது நமக்கு சிலபஸில் பாலிட்டியில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்திருக்கு. பிம்ஸ்டேக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு, அதாவது சார்க்கு, அப்புறம் டபிள்யூடிஓ, அப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சோலார் அலையன்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எடுத்து தராங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? லோக்பால் பற்றி இருக்குது. பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கிறது. சரிங்களா? இது நம்ம எடுத்தது ஆல்மோஸ்ட் எக்கனாமியோட லேட்டஸ்ட் ட்ரெண்டு, பாலிட்டியோட லேட்டஸ்ட் ட்ரெண்டு, அப்புறம் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி கல்ச்சரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தான் நம்ம எடுத்து போட்டிருப்போம். இந்தோனேஷியா பிரசிடென்ட் வந்து நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். எதுக்கு வந்தார்? என்னது? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபோர்ப்ஸ் வந்து ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க யார் வேர்ல்டு ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றது. ஸோ அதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். பொற்பானைக்கோட்டை. சரிங்களா? பேர் மாற்றிருக்காங்க. ஃபோர்ட் வில்லியம் வந்து விஜய் துர்க் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்தமான் நிக்கோபருக்கு நேமை வந்து மாற்றினாங்க. அதெல்லாம் டிஎன்பிசியில் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ பழைய வெள்ளைக்காரன் கொடுத்து போன பேரை போட்டுட்டு இப்போ புதுசாக பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். பிரிக்ஸ் ரொம்ப இப்போ உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறதுனால அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நேஷ்னல் கேம்ஸ் பற்றி இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் முக்கியம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கொஸ்டின் தான் டைரக்டான ஃபேக்டாக இருந்தது. மற்றபடி எல்லாமே 2, 3, 4 ஃபேக்டை ஒன்றா சேர்த்து தான் இருந்ததுங்க. ஓகே. ஸோ இஸ்ரோவுடைய மிஷன்ஸ்லேருந்து நிறைய கேள்வி. பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதிலும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. யூனிஃபார்ம் சிவில் கோட வந்து உத்தராகண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் அதெல்லாமே கூட. யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவிட்டி சிட்டி அப்படின்ட்டு 2025ல கோழிக்கோடு, வாலியர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்தும் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். ஸோ முக்கியமானது எல்லாத்தையுமே கரப்ஷன் இண்டெக்ஸு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம போட்டிருப்போம். இந்திரா காந்தி பீஸ் அவார்டு அப்படின்றது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்குறது. சரிங்களா? ஸோ அதை வந்து யார்? அப்புறம் குகேஷ் பற்றி வேர்ல்டு செஸ் சாம்பியன் பற்றி கொஷின்ஸ் இருக்கும். வைஸ் பிரசிடென்ட் இப்போ அவர் வந்து பதவி விலகிறதுனால அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்கு. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்லேஷன்ஸில் மைனர் எரர்ஸ் அப்படின்றது இருக்கும். கீயும் 100 கொஷினுக்கு ஒரு 3-4 கீ வந்து தப்பாகவும் இருக்கலாம். அந்த 3-4 கொஷின் தான் நான் ரொம்ப படிக்க போகிறேன் அப்படின்ட்டு இந்த 97 கொஷின் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தான் பெருசாக இழப்பீங்க. டைகர் ரிசர்வ்ஸு ஸோ வந்து கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் மீதாக 30 மாத கால எதிர்பாராத வரியை அரசாங்கம் முடிவு கொண்டு வந்தது. ஸோ அப்படின்றது இருக்கும். சரிங்களா? வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்றது இப்போ இல்லை. ஸோ அதை பற்றியும் எடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதுலேருந்து ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் அது இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுப்போம். ரொம்ப கடைசி நேரத்தில் டயர்சமாக்க வேணாம் அப்படின்றனால ரொம்ப ஈஸியாக 3-2 ஃபேக்ட் வச்சு கொஷின்ஸ் அப்படின்றத எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? COP16 மாநாடு,
அந் இந்த அ அ அது நம்மளுடைய புவி வெப்பமடைதலுக்கான காப் மாநாடு இருக்கும். பயோடைவர்சிட்டிக்கான காப் மாநாடு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் லெவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்து கேட்டிருக்குங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் யார் தலைவரா இருக்காங்க? யார் துணைத் தலைவரா இருக்காங்க? அது எங்க நடக்குது? எத்தனை நாடுகள் அதுல இருக்காங்க? அது எல்லாமே கொஸ்டின்ஸா எடுத்து கேட்டிருப்போம். புக்ஸ் லேட்டஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கொக்கோ உலகக்கோப்பை இப்பதான் லேட்டஸ்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வேர்ல்டு ஓசோன் டே அப்படின்றது இருக்கும். சரிங்களா? சந்திரயான் 3, பிரக்யான் ரோவர் இதுல இருந்து ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். இத நீங்க ஒரு டைம் கண்ல பார்த்துட்டு போனீங்கன்னாவே, இதுலருந்து நெறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 5, 6 கேள்விகள் இதுலருந்து வரலாம். நம்மளுடைய ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த 50 டாபிக்ஸ் பிளஸ் இந்த 100 கொஸ்டின்ஸ்லேருந்து நெறைய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நெறையா இருக்குதுங்க. ஓகே. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சில ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸா இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். அப்பதான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 7த் ப நம்மளுடைய மாநில நிதி ஆணையம் அப்படின்றத அமைச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து அதாவது பஞ்சாயத்துகளுக்கு எவ்வளோ வருவாயை நான் பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்றதுக்காக தரக்கூடியது. பல்லுயிர் தலங்கள் அப்படின்ட்டு இப்போ தமிழ்நாட்டுல 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எந்த மாவட்டத்துல இருக்கு? அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும். பத்மஸ்ரீ வந்து அவார்ட்ஸ் நெறைய வாங்கியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யாரு எந்த ஃபீல்ட்ல வாங்குனாங்க அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாரி ஜிஐ இண்டெக்ஸும், ஜிஐ ப்ராடக்ட்டும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? ஸ்டேட் லெவல்ல என்ன நேஷனல் லெவல்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது. யுனெஸ்கோ கல்ச்சுரல் சைட்ஸ் இப்ப என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்ப பட்ஜெட்ல 25 பட்ஜெட்ல வந்து இன்கம் டேக்ஸ் சீலிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஸோ அத பத்தியும் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருப்போம். மகாரத்னா. ஸோ பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு 7, 8 கொஸ்டின் பேசிக்கா சப்ஜெக்ட் நாலேட்ஜ் டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். இது இல்லாம 50 கொஸ்டின்ஸ் வந்து மேத்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ரொம்ப டஃப்பான கொஸ்டினா இருக்கும். நம்ம எப்படி அந்த ஒரு 5, 6 கொஸ்டின்ல உட்காந்து கஷ்டப்படுவோமோ, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இதில நம்ம போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் நீங்க டக்குன்னு இது 150 கேள்விகள் மொத்தமா இருக்கு. இந்த 150 கேள்விகள நீங்க 3 மணி நேரத்தில கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம். ஈஸியா உங்களால வரக்கூடிய இந்த எக்ஸாம ரொம்ப ஈஸியா பண்ண முடியுங்க. ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹார்ட் லக். ஆ கீ கடைசியா குடுத்திருக்கு. ஸோ கீ குடுத்துருக்கு. ஸோ கீய வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து சில கேள்விகள் ஆன்சர் தப்பாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ சோர்சஸ் வந்து மாறுறப்ப தப்பாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நான் அந்த 2, 3 கேள்விக்காக மட்டும் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்காம, ஓவராலா ஃபுல்லா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நமக்கு பதில்கள் முக்கியம் கிடையாது. கேள்விகள் தான் முக்கியம். கேள்விகள் இருந்தா தான் நீங்க அத தேடி படிப்பீங்க. என்னென்ன ஃபேக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இத நீங்க ஒரு தடவ குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நம்ம ஏற்கனவே வந்து இந்த பிடிஎஃப் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேங்க நானு. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 50 டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். தமிழ்நாடுடைய